இதில் 2G ஸ்பெக்ட்ரத்தில் கோடிக்கணக்கான பணம் பெட்டி பெட்டியாக அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அட்டை பெட்டிகளில் இந்த கார்பரேட்டட் பாக்ஸஸ்ல இதை கொண்டு போற பல நேரங்களில் சாதிக் பாலா வந்திருக்கிறார். அறிவாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இரவு 10 மணிக்கு மேல் குறிப்பிட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கும் சாட்சியம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு கோடிக்கணக்கிலே பணம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி வெளிவந்து விடும் என்று அந்த அச்சம் காரணமாக இந்த கொலையின் பின்னணியை ஆராய வேண்டும். எதற்காக சாதிக் பாட்சாவை கொலை செய்தார்கள்? இந்த கொலை எதற்காக செய்தார்கள்? யாரை பாதுகாக்க செய்தார்கள்? ஜாஃபர் சேட்டை மட்டுமா அல்லது கலைஞர் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை காப்பாற்றவா? எனக்கு இப்ப இருக்கிற கவலை நேத்து இப்ப ட்ரேஸ் பண்ண முடியல. உங்கள் மூலமாக அப்பீல் விடுகிறேன். தம்பி பிரபாகரன், உங்க அப்பா கருப்பசாமி, எங்க இருந்தாலும் என்கிட்ட உடனே வாங்க. நான் உங்களை உரிய முறையில் எங்க கொண்டு போய் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க வைக்க முடியுமோ நான் கொடுக்க வைக்கிறேன். சட்டப்படி எங்க என்ன செய்ய வேணுமோ அந்த கோர்ட்டில் கொடுக்க வைக்கிறேன். 2 நாளைக்குள்ள வரலன்னா ஹெபியஸ் கார்பஸ் உங்க அப்பா வச்சு மூவ் பண்ணுவோம். இந்த வழக்கை ஹைகோர்ட்டில் நானே தொடுப்பேன். அந்த குடும்பத்தின் சார்பாக, அவங்களுடைய ஒப்புதலோடு, அவர்கள் சார்பாக நானும் வழக்கு நடத்துவேன். இன்னும் ஒரு சீனியர் கிரிமினல் லாயரும் வழக்கு நடத்துவார். இதை லேசில் விட மாட்டோம்.